நீதும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே அக்கா, ஓகே. சரண்யா சிஸ்டர். ஓகே சிஸ்டர், விலங்குதா நாங்க வைக்கிறது. ஹலோ. ஓம் சரண்யா சிஸ்டர் விளங்குது, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஜாயின் ஆகிருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் சரண்யா. நான் முல்லைத்தீவில் இருக்கிறேன். அதோட நான் இப்போ யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். நம்ம அப்பெக்ஸோரா கம்பெனியில் ஜாயின் ஆகி இப்போ 2 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் உங்களோட ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷனில் கதைக்கோணமெண்ட் எடுத்துக்கொண்ட ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷேக். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷேக்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே ஒரு சின்ன இன்ட்ரோவா சொல்றேன். நியூட்ரிஷேக்னா என்னன்னா, எல்லாரையுமே தண்டு பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு அழகா வடிவமைக்கப்பட்டு, வெளி தோற்றம் மட்டும் அழகா அப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. உள்ள இருக்கிற இதோட சுவையோ அல்லது மனமோ இதோட பயன்படுத்தக்கூடிய தன்மையும் அவ்ளோ ஈஸியா இருக்கிற அளவுக்கு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு வடிவமைப்பால உருவாக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நன்மைகள் வந்து இத்துணூண்டு இந்த ஒரு ப்ராடக்ட்ல இவ்ளோத்துக்கு நன்மை இருக்கா? அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு நிறைய பலன்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த நியூட்ரிஷேக். அப்படி என்ன இந்த நியூட்ரிஷேக்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இந்த நேரத்துக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும். நானுமே இதுல ஜாயின் ஆகினதுடன் அப்படித்தான் யோசிச்சேன். எல்லாருமே நியூட்ரிஷேக்க சஜஸ்ட் பண்றாங்களே, அப்படி என்ன இதுல இருக்குன்னு சொன்னா, இது உண்மைக்குமே வெளியில பார்க்கக்குள்ள ஒரு எனர்ஜி ட்ரிங்க். அப்படிதான் எல்லாருமே நார்மலா பார்ப்போம். ஆனா வெளியில பார்க்கறதுக்கு மட்டும்தான் அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். உள்ள இதுக்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கு. ஏனென்றா இதுல இருக்கிற மூலப்பொருட்கள் அப்படி. மூலப்பொருள்னா இந்த நியூட்ரிஷேக் என்னென்னத்தால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பூசணிமா, அமுக்ரா, கொக்கோ போன்ற 3 பிரதானமான மூலப்பொருட்கள வச்சு தான் இந்த நியூட்ரிஷேக்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த 3 பிரதானமான இன்கிரீடியன்ட்ஸ்ல வந்து ஏராளக்கணக்கான நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குது. ஆனா எங்களுக்கு யாருக்குமே நாங்க அத கண்டுக்கிறது இல்ல உண்மைக்குமே. ஏன் கண்டுக்கிறது இல்ல? நாங்க யாராச்சும் பூசணி விதைகள கவனத்துல எடுக்கிறோமா? சாப்பாட்டுலேருந்து ஒதுக்கித்தான் வைக்கிறோமே தவிர, இத வந்து ஒரு பெரிய இன்கிரீடியன்ட்ஸா எடுத்து யூஸ் பண்றோமா? அப்படி யூஸ் பண்ண போறதும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு நாங்க அதுக்கு டைம் குடுக்குறதும் இல்ல. எங்களோட ஹெல்த்த பத்தி நாங்க அப்படி யோசிக்கிறது இல்லையே. எது ஈஸியா கிடக்குதோ, எது டேஸ்ட்டா இருக்குதோ, அத எடுத்து அதத்தான் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோமே தவிர, எதுல வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு, எது ஹெல்த்தியா இருக்கு, அப்படி நாங்க எதையுமே யோசிக்கிறது இல்ல. இப்ப நாங்களுமே இப்படிதான். எங்கட வீட்லயுமே இந்த பூசணி விதை எல்லாத்தையுமே யூஸ் பண்றதும் இல்ல. நான் இந்த பிசினஸ்க்குள்ள ஜாயின் ஆகுறதுக்கு முதல்ல எனக்கு அமுக்குறான்னா என்னன்னு கூட தெரியாது. இதுக்கு வந்தா பிறகுதான் இதுல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நானே வியந்து பார்த்த ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் இந்த நியூட்ரிஷேக். நான் அதுக்காக தான் உண்மைக்குமே இந்த நியூட்ரிஷேக் பத்தி இந்த கதைக்கணும் என்று வெளிக்கிட்டே இருந்தா, என்னோட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு மெயின் ரீசனா இருந்தது இந்த நியூட்ரிஷேக். ஏன்னா அவ்ளோ பேர் நான் இதுக்கு முதல் யோசிக்கவே இல்ல. நியூட்ரிஷேக்க இவ்ளோத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலிக்கு தான் சஜெஸ்ட் பண்ணேன் உண்மைக்குமே. உண்மையாலுமே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அத பார்த்தே நெறைய பேர் இதுக்கு ஓடஸ் தர வலிக்கிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க நம்பணும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச தருது. இவ்ளோத்துக்கு சொல்றாங்க. இவ்ளோத்துக்கு இதுல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா, அத ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நம்பணும். அப்படி அப்படி நான் நம்பின ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த நியூட்ரிஷேக். ஓகே. இதுல என்னென்ன ஊட்டச்சத்து அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையவே இருக்கு. பிரதானமா பார்க்கக்குள்ள அயர்ன் இருக்கு, மேக்னீசியம் இருக்கு, விட்டமின் இ இருக்கு, புரதம் இருக்கு, கால்சியம், நார்ச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் கொட்டி கிடக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த நியூட்ரிஷேக். ஸோ, இந்த நியூட்ரிஷேக்ல வந்து அப்படி என்னத்துக்கு இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலா இது பார்க்கக்குள்ள இது வந்து என்ன செய்யுது, ஹீமோகுளோபின் அளவ வந்து அதிகரிக்குது. அதிகரிச்சு எங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்கா, எங்கள ஒரு உற்சாகப்படுத்துற ஒரு பானமா தான் இத வந்து நார்மலா எடுத்துக்கொள்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து இத விட பல ஏராளக்கணக்கான நன்மைகள் இதுக்குள்ள புதைஞ்சிருக்குது. அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தது நோய் எதிர்ப்பு சக்திய வந்து இது அதிகரிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன? இந்த காலகட்டத்துல உண்மைக்குமே பார்க்கக்குள்ள ம் யாருமே ஹெல்த்தியா இல்ல.
என் ஏன் இதுல ஜாயின் ஆகியிருக்கிறவங்களே என்னையும் சேர்த்து எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள்னா உடல் ரீதியா ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். என்ன காரணம்? நாங்க எங்கட ஹெல்த்ல ஒரு கவனம் குடுக்கறது இல்ல தானே! இந்த காலத்துல என்ன வேலை செய்றோமா, படிக்கிறோமா, உழைக்கிறோமா, எங்கட எங்களோட டார்கெட் அடையணும். அதுதானே பார்க்கிறோம். காசு உழைக்கணும். எங்களோட லைஃப் சைக்கிள் நல்லா வரணும். அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமே தவிர, நாங்க ஆரோக்கியமா இருக்கணும். அப்படின்ற பக்கம் யாருமே யோசிக்கிறதில்ல. ஆனா ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் இவ்வளதையும் அடைய முடியும் என்ற ஒரு மைண்ட் செட் எப்ப வருதோ, அப்பதான் உண்மைக்குமே எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சோ அந்த விதத்துல பார்த்தா, இந்த காலகட்டத்துல யாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தின்றது சரியான குறைவா தான் இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் குறைவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க யாருமே ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது இல்ல. எது ஈஸியா கிடைக்குதோ, எது டேஸ்ட்டா இருக்குதோ, அப்படியான சாப்பாடுகள தான் நாங்க இந்த காலத்துல யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். சோ எங்கட கம்பெனி என்ன செய்யுது, அதுக்கு எங்கட வழிக்கே எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஈஸியா ஈஸியா தயாரிக்கக்கூடிய மாதிரியும், அதை விட டேஸ்ட்டோ, ஸ்மெல்லோ எல்லாமே ஒரு நல்ல நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட சஜெஸ்ட் பண்ணுது. அதுதான் நியூட்ரிஷன். சோ இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பிரதானமா பயன்படுத்தி வருது. அத விட நான் இதுல கொஞ்சம் தேடல் மூலம் பெற்றுக்கொண்டது என்னன்னா, இந்த நியூட்ரிஷேக் இந்த மனநிலையில ஒரு சாதகமான மாற்றத்த கொண்டு வருது. எல்லாரும் வெளியில பார்க்கக்குள்ள உடல் பலத்த தானே இது அதிகரிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல் பலத்த அதிகரிக்குது. அத விட இது மனநிலையில எப்படி ஒரு சாதகமான மாற்றத்த கொண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தா, பிரதானமா பாருங்க, இந்த நியூட்ரிஷேக்கால தூக்கமின்மை என்ற ஒரு பிரச்சனை கட்டுப்படுத்தப்படுது கூடுதலா. தூக்கமின்மை எல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி அப்படின்னு தான் நெறைய பேர் யோசிப்பாங்க. தூக்கம்ன்றது அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா தூக்கமின்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. உண்மைக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா தூக்கம் இல்லாட்டிக்கு அதுக்கு பிறகு வர்ற பின்விளைவுகள் நெறைய நெறைய மோசமா இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப தூக்கம் இல்லாட்டிக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு சரியான தூக்கம் இல்ல, நைட்ல ஒழுங்கான தூக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் அடுத்த நாள் மார்னிங் எப்படி இருக்கும் எங்களுக்கு மைண்ட் செட்? எரிச்சலா இருக்கும். யார பார்த்தாலும் பேசிட்டு இருப்போம். ஒரே எரிச்சல் பட்டுட்டு இருப்போம். சரியா ஒரு தலைவலியோ, அப்படி ஒரு அந்த நாளே சரியா போகாது எங்களுக்கு. சோ, எங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு சரியான ஒரு பாதகமான நிலையில தான் எங்க மனநிலை அமைஞ்சிருக்கும். தூக்கம் இல்லாததால. அதால இந்த நியூட்ரிஷியக்கு நீங்க எப்படி தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த தூக்கமின்மை பிரச்சனை கட்டுப்படுத்தப்படுது. அதால என்ன செய்வோம்? எங்களோட ஒவ்வொரு நாளுமே ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு நாளையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்டா, உண்மைக்குமே நான் தைரியமா சொல்லுவேன், நீ ஒரு ஷேக் யூஸ் பண்ணலாம். என்னோட அனுபவத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க சொன்ன அம் ஃபீட்பேக்ல இருந்து நான் எடுத்துக்கொண்டது. நான் நம்பிக்கையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நியூட்ரிஷன். அடுத்தது இது இரத்த சர்க்கரை அளவ குறைக்குது. ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவ குறைக்கிறதன் மூலம் நிறைய விதமான பிரச்சனைகள நாங்க எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த வகையில இந்த நியூட்ரிஷேக் ரத்த சர்க்கரை அளவ குறைக்கிறதுக்கு பிரதானமா பயன்படுத்துறதோடு, அறிவாற்றல மேம்படுத்துது. இப்ப பாருங்க, அ படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப சரியா ஒரு டல்லா இருக்காங்க, சோர்வா இருக்காங்க. எப்பயுமே சில பேர் எப்பயுமே ஒரு என்னதான் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு சில பேருக்கு வெயிட் போடாது. சில பேர் என்னதான் சாப்பிட்டாலுமே அவங்க ஒரு எப்பயுமே சோர்வா இருப்பாங்க. ஆக்டிவாவே இருக்க மாட்டேன். அப்படி சொல்லி நெறைய பேரண்ட்ஸ் அப்படி யோசிப்பாங்க. என்னடா ஆக்டிவே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறவங்க உண்மைக்குமே இந்த நியூட்ரிஷேக் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்னா இதுல ஒரு அவ்ளோ எனர்ஜி இருக்கு. அத விட இது என்ன செய்யுதுன்னா, பிரதானமா பெண்களுக்கு எப்படி இது ஒரு நல்ல பெனிஃபிட் தருது அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் நேரத்துல வர்ற அ நார்மலாவே எங்களுக்கு பெயின் இருக்கும். மாதவிடாய் டைம்ல பெயின் இருக்கும். சோ அந்த பெயின குறைக்கிறதுக்கோ, இல்லாட்டிக்கு ஒரு சுகஹீனமான டைம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காய்ச்சல் டைம்ல எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உண்மைக்குமே கஷ்டமா இருக்கும். வேற சாப்பாடெல்லாம் நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப எங்க உடல்நிலை என்ன செய்யும்? சரியான சோர்வு நிலைக்கு போய்க்கொண்டிருக்கும். அந்த டைம்ல இந்த நியூட்ரிஷேக் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு இதுக்கு எடுத்துக்கொள்றதுக்கும் எங்களுக்கு எங்களோட காய்ச்சல் டைமோ, என்ன டைம்லயோ எங்களுக்கு ஓகேயா இருக்கும். அதோட டேஸ்ட்டுமே ஓகேயா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா எங்களோட எனர்ஜியும் அதிகரிக்கிறதால, நாங்க எங்களோட சோர்வுல இருந்து விடுபட்டுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அ அத விட இன்னொரு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, எங்களோட உடல் வலிமை அதிகரிச்சு, எங்களோட
பாடிய வந்து ஃபிட் ஆக்கி வைக்கிறதுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போறவங்க, அவங்க எல்லாம் இத கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்டா, ஜிம்முக்கு போயிட்டு வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க? முட்டை குடிப்பாங்க. அப்படி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தானே எடுக்கணும்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு நீங்க நம்பி சஜெஸ்ட் பண்ணலாம் இந்த நியூட்ரிஷேக். இப்ப இப்ப இதுல இருக்கிறவங்களயே ஜிம்முக்கு போறவங்க அப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. இவ்வளோத்துக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தருது அப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே ஒரு நல்ல வித்தியாசத்த பார்த்துக்கொள்ள முடியும். அத விட வந்து இது ரத்த செல்கள புதுசா உருவாக்கும். எங்களோட ஹார்ட் ஹார்ட்ல வந்து இப்ப ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட் பீட் சில பேருக்கு கூடவா இருக்கும். சில பேருக்கு குறைவா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அ உண்மையா இந்த நியூட்ரிஷேக் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றா, அ இது வந்து இந்த இருதய ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த நியூட்ரிஷேக். அதோட இது உடல் வெயிட் நான் முதலே சொன்ன மாதிரி, இப்ப உடம்பு வெயிட் போடுதில்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க சில பேர். இவ்ளோ சாப்பிட்டாலுமே வெயிட் போடுதில்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க வந்து இத எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது வந்து உடல் எடைய அதிகரிக்கிறதுல ஒரு பிரதானமான பங்கு வகிச்சு வருது. அத விட இத யாரு யூஸ் பண்ணலாம்? எல்லாருமே யூஸ் பண்ணலாமா? எப்படி இது யூஸ் பண்ணுது? அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ 6 மாதத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது குடுக்கலாம். இது இப்ப விளையாட்டு செய்றவங்க, ஸ்போர்ட்ஸ் இதுல இருக்கிறவங்க, மத்தது வந்து படிக்கிற பிள்ளைகள் இரவிரவா கண் முழிச்சு படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்து தேவைப்படும். ஏனென்றா, படிக்கிறது என்ன ஒரு இந்த இடத்துலேருந்து படிக்கிறது தானே அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம். ஆனா பேரண்ட்ஸ் வந்து கட்டாயமா என்னத்த பார்க்கணும், படிக்கிறதால நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஹெல்த்தியான ம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸோ, ஹெல்த்தி சாப்பாடுகள் தான் தேவைப்படுது. நாங்க ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து ஹெல்த்தியான சாப்பாடு எப்படியோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கீரை வகைகள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எப்படியோ அத தவிர்த்து விடத்தானே யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க நம்பிக்கையா இந்த நியூட்ரிஷேக்க குடுக்கலாம். அவங்களுமே விரும்பி குடிப்பாங்க. அதோட வந்து அவங்களோட ஹெல்த்துமே உண்மைக்குமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அது மட்டும் இல்லாம, அந்த முதல்லயே சொன்ன மாதிரி இந்த சோர்வா இருக்கிறவங்க, தூக்கம் இல்லாம அப்படி அந்த பிரச்சனையில இருக்கிறவங்க, அவங்க வந்து இத வந்து நியூட்ரிஷேக்க எடுத்துக்கொள்ளலாம். அ அது மட்டும் இல்லாம, அ இந்த நியூட்ரிஷேக் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு பாய்ஸ்க்கு வந்து ஆண்மை தன்மைய அதிகரிக்குது. ஆண்மை தன்மைய அதிகரிக்கிறதனூடாக, இந்த மலட்டுத்தன்மை பிரச்சனை, அந்த விஷயங்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டான ப்ராடக்ட்டா வந்து யூஸ் பண்ணலாம். அத விட இங்க வந்து ஞாபக சக்திய அதிகரிக்கிறதுலயும், இந்த நியூட்ரிஷேக் வந்து ஒரு பிரதானமான பங்கு வகிக்குது. அ இப்போ படிக்கிறவங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு அ இப்ப இப்ப மெயினா இதுதானே பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே ஞாபக மறதிகள் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஞாபக சக்திய தூண்டுறதுக்கு, இத அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக் உண்மையே ஒரு ஒரு நல்ல இது யூஸ் பண்ணுது. ஆ இதுல கேட்டுருக்கீங்க. பிரெக்னன்ட் கண்டிப்பா பாவிக்கலாம். பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க வந்து பிரெக்னன்சி டைம்லயே இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நான் நம்பி சொல்றேன். ஆ பிரெக்னன்சி டைம்ல இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதுனூட ஒரு நல்ல எனர்ஜியோட ஒரு நல்ல நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். நீங்க பிரெக்னன்சி டைம்லயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அத விட என்ன செய்யுதுன்னா, இது வந்து இந்த நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு இப் இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன். யார கேட்டாலுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரஷனா இருக்கு. ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் இந்த வேர்ட்ஸ் வந்து கூடுதலா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா நாங்க வாழ்ற வாழ்க்கை அப்படி. வாழ்க்கை முறை அப்படி. நாங்க தேர்வு செஞ்ச வாழ்க்கை முறை அப்படி. ஓடிட்டே இருக்கோம். அ வேலைக்கு போறோம், படிக்கிறோம். இதுல நெறைய பேர் இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க. அ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நார்மலா சொல்ல முடியாது. மத்தாக்களுக்கு இருக்கிற பிரஷரோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தான் நெறைய ஏராளக்கணக்கான பிரஷர் இருக்கு. ஸோ வந்து யாருமே நிண்டு யோசிக்கிற அளவுல இல்ல. எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறோம் லைஃப் தேடி. இப்ப உழைக்கணும், சம்பாதிக்கணும், அடுத்து இது பார்க்கணும், அடுத்த கமிட்மெண்ட் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கேக்குள்ள, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு உண்மையா இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது அ யாரு யார கேட்டாலுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. யார கேட்டாலுமே எனக்கு டிப்ரஷனா இருக்கு. அப்படி ஒரு இதுல தான் இருக்கிறேன். ஸோ இந்த நியூட்ரிஷியத்த நான் இது உண்மையா ஒரு ப்ரமோஷனுக்காக அப்படின்னு சொல்லல. அ
உண்மைக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல எங்கட ஹெல்த்லயும் நாங்க கொஞ்சம் கவனம் காட்டணும் அப்படின்னு சொன்னா, நம்பி எடுக்கலாம். இப்ப நீங்க இன்னொருத்தங்களுக்கு தான் சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. இதுல இருக்கிறவங்க வந்து நான் எந்த பெர்சனல் இதுல சொல்றேனே, நான் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்தது வந்து இந்த நியூட்ரிஷன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எல்லார்ட்ட வீட்லயுமே, இதுல இருக்கிற எல்லார்ட்ட வீட்லயுமே கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுற ஒரு நான் ஆசைப்படுற ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷன். என்ன சொன்னா அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. அ இந்த இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ப்ராடக்ட்ல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நானும் முதல் நம்பவும் இல்ல. ஆனா இந்த சர்ச் பண்ணி பார்த்ததுல ஏன்டா இதுல இருக்கிற மூலப்பொருட்கள் அப்படித்தானே. பூசணி, பூசணிமா, அமுக்ரா, கொக்கோ எல்லாமே அவ்ளோ ஒரு ஹெல்த்தியான இதெல்லாமே நாங்க நார்மலா எடுத்துக்கொள்ள மாட்டோம். அமுக்ராவ சொல்றது வந்து நான் இப்ப ரீசென்ட்டா படிச்சதுல தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சது. அமுக்ரா கிழங்கு எல்லாமே அமுக்ரா கிழங்கு சொல்லுவாங்க. அஸ்வகந்தா கிழங்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்வமண்டா என்னது? குதிரை. கந்தான்னா பலன். இ இது வந்து அஸ்வகந்தான்றது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு குதிரைக்கு இருக்கிற பலம் அளவுக்கு இந்த அ அமுக்ரா கிழங்குக்கு இந்த பலம் இருக்காம். ஒரு குதிரை அளவு பலம் இந்த அமுக்ரா கிழங்குக்கு இருக்குதாம். அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். குதிரையோட ஒப்பிடுற அளவுக்கு இந்த கிழங்குக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நாங்க கண்டுக்காத ஒரு விஷயங்கள், கண்டுக்காத சில பொருட்கள், அதுல அதுல தான் வந்து நிறையவே நமக்கு தேவையானது நிறையவே இருக்கு. ஆனா நாம கண்டுக்கிறது இல்ல. இப்ப நான் சொல்றதால மட்டும் நீங்க போயிட்டு பூசணி விதை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ண போறீங்களா? சாப்பிட போறீங்களா? நிச்சயமா நடக்காது. கேட்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா இத வந்து நாங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணுவோமா? இல்ல. ஸோ அதுக்காக தான் ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த அம் அ இந்த மூலப்பொருட்கள மட்டும் எடுத்து உண்மைக்குமே ஒரு நல்ல ஆயுர்வேத முறையில செஞ்ச இந்த நியூட்ரிஷியேக் வந்து எல்லாத் நீ நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா, இதுல இருக்கிறவங்களுக்கே இதுல சொன்னதிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்குமே. எல்லாருமே இத யூஸ் பண்ணலாம். ஸோ, நீங்க கட்டாயம் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு நீங்களே நம்பி சஜெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்களே சொல்லுவீங்க எல்லாருக்குமே. அவ்ளோத்துக்கு இதுல இருக்கு. ஸோ, இது வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம் 2 சுடு தண்ணீலயும் யூஸ் பண்ணலாம். கூல் வாட்டர் குளிர் தண்ணீலயும் யூஸ் பண்ணலாம். ஆனா, ம் உண்மைக்குமே நல்ல வந்து சுடு தண்ணீல, சுடுநீர்ல, ஹாட் வாட்டர்ல இந்த நியூட்ரி ஷேக் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில ஆட் பண்ணிட்டு, இதில சுகர் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா அவங்களாவே ஒரு அளவுல குடிக்கக்கூடிய மாதிரி சுகர் எல்லாம் ஆட் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஹாட் வாட்டர் எடுத்து அதில ஷு நியூட்ரி ஷேக் ஆட் பண்ணிட்டு, நார்மலா 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நார்மலா இருக்கிறவங்க இத யூஸ் பண்ணலாம். இது உங்களோட குழந்தைங்களுக்கு குடுங்க. உண்மைக்குமே ஒரு நல்ல வித்தியாசத்த நீங்க பார்ப்பீங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல. இப்ப வயசானவங்க கொஞ்சம் சோர்வா இருக்கிறவங்க, வயசானவங்களுக்கு எல்லாமே நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா அவங்க அவங்க வந்து அவ்வளதுக்கு சாப்பாடு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அப்படியா இருக்கிறவங்களுக்கு வந்து இது உண்மைக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நியூட்ரிஷேக் வந்து கட்டாயம் எல்லார் வீட்லயுமே இருக்கணும். உங்களோட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டா இருக்குமென்று நான் நம்புறேன். அ அத விட வந்து அ இந்த பிரைஸ் அக்கா ஸ்லைட் சேஞ்ச் பண்றீங்களா? ஓகே. இது பிரைஸ் பாருங்க. கம்பெனி பிரைஸ் வந்து ரூ. 2,500. இது வந்து கம்பெனி சாரி எங்களுக்கு தர்ற பிரைஸ் வந்து அம் சாரி நான் மாறி சொல்லிட்டேன். கம்பெனி எங்களுக்கு தர்றாங்க. ரூ. 2,500க்கு தர்றாங்க. நாங்க கஸ்டமர்ஸுக்கு ரூ. 2,875 வந்து நாங்க இத சேல் பண்றோம். ஸோ இதுலயே எங்களுக்கு ரூ. 375 ப்ராஃபிட் இருக்கு. அத விட 21 பாயிண்ட்ஸ் இதுல வந்து எடுத்துக்கொள்ளலாம். யோசிச்சு பாருங்க. லாபமும் இருக்கு, பாயிண்ட்ஸும் இருக்கு. அத விட ஏராளக்கணக்கான நன்மைகள் இருக்கு. இப்படியான ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ நாளுமே நீங்க வாங்கலைன்னா உண்மைக்குமே வருத்தப்படணும். கட்டாயம் வாங்குங்க. ரொம்ப நல்ல பெனிஃபிட் பார்ப்பீங்க. நீங்களே அதுக்கு பிறகு எனக்கு சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நியூட்ரிஷேக் அம் ஹவ் மெனி கிராம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 380 கிராம் இருக்கு ஒரு பாட்டில்ல. அ 3 டைம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ கட்டாயம் எடுங்க. இது யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ்ன்னா கேளுங்க.
பிரைஸ் தருவீங்க? ஓகே, தேங்க்யூ சரண்யா. தேங்க்யூ ஸோ ஓகே. மச். உண்மைக்குமே அழகா வந்து நியூட்ரிஷேக் சம்பந்தமா உண்மைக்குமே வந்து நிறைய விஷயங்களை வந்து உண்மைக்குமே வந்து ஷேர் பண்ணியிருந்தா. முக்கியமா வந்து நாங்க பாப்போமா இருந்தா எங்களோட பிசினஸ்ல இருக்கிற ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான எல்லாருமே வந்து உண்மைக்குமே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சில சில விஷயங்கள், சில சில ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மைக்குமே ஸ்பெசிஃபிக்கா சில சில டிசீஸுக்கு பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல வந்து கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ் உண்மைக்குமே இந்த மீட்டிங்ஸ்ல வந்து இருக்கிறீங்க. ஸோ 40 பேர்ட ஹைகள்லையுமே 40 பேர்ட வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து கண்டிப்பா நியூட்ரிஷேக்கா தான் இருப்பார். அதோட வந்து உண்மைக்குமே நிறைய வீட்ல வந்து சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. சின்ன ஆட்கள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை இருக்கிறாங்க. எந்த பர்சனல் உண்மைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா நாங்க வந்து வயது போனவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து சக்ஸ்டோயன் சொல்லி சொல்லுவோம், ரைட்? கல்சியம் கூடின ஒரு இன்கிரீடியன்ஸ் உள்ள ஒரு நியூட்ரிஷேக் உண்டு. அதுக்கு சேலஞ்சா உண்மைக்குமே நாங்க கொடுக்கக்கூடிய அதை வந்து உண்மைக்குமே நிரப்பக்கூடிய வகையில இருக்கிற எங்களோட கம்பெனில இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா அது நியூட்ரிஷேக்கை வந்து உண்மைக்குமே வந்து நாங்க தாராளமா வந்து உண்மைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண இயலும். ஸோ ஹைலி ரிக்வெஸ்ட் எல்லாரோட ஹைகளையுமே எல்லாரோட பிராண்ட் பார்ட்னர்ஸ் வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இந்த நியூட்ரிஷேக். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சம்பந்தமான அப்டேட்ஸை வந்து பார்ப்போம். ஓகே, நிது. ஓகே அக்கா, நான் பேசுறேன். ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் இன்றைக்கு எந்த ப்ராடக்ட்டை பத்தி பேச போறேன்னு சொன்னா கெனோடாமாவை பத்தி. கெனோடாமாவை பத்தி இப்ப நம்ம எபெக்ஸோடா கம்பெனில வந்து நிறைய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை பத்தி தான் பெரும்பாலும் பேசுவோம். ஆனா இந்த கெனோடாமா வந்து இது ஒரு காளான் இனத்தை சேர்ந்த ஒரு சப்ளிமெண்ட், சரியா? அப்ப இன்றைக்கு இந்த கெனோடாமாவை பத்தி நான் நிறைய புது புது விஷயங்கள் லேர்ன் பண்ணி கொண்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சுதான் இந்த கெனோடாமாவை பத்தி பேசலாம்னு இருக்கேன். இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட், இந்த அதாவது இந்த ரேஷி காளான் சொல்லுவோம். இத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கெனோடாமா இந்த காளான் இனத்தை சேர்ந்த இந்த உப உணவு பொருள் வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகளவா விளையும், சரி? அதாவது குறிப்பா சொல்றாங்க சைனா, ஜப்பான், மற்றது சவுத் கொரியா, இந்த நாடுகள்ல தான் அதிக விளைச்சல் இருக்கும். இந்த கெனோடாமா காளான் வந்து நம்மட கம்பெனி பெரும்பாலும் இறக்குமதி செய்துதான் இந்த ஒரு இன்கிரீடியண்ட வந்து என்ன ஒரு ப்ராடக்ட்ஸ்ல ஒரு இன்கிரீடியண்டா ஆட் பண்ணி நமக்கு தாராங்க, சரியா? இந்த கெனோடாமாவில் வந்து இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட் இருக்கிற மாதிரி இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹோஸ் கிராம் கறி, சரியா? இதுல கூட இந்த கெனோடாமாவை ஆட் பண்ணிருக்காங்க ஒரு இன்கிரீடியண்டா, சரியா? அப்ப ஓகே. அடுத்தது வந்து இந்த ரிஷி ஆயில். இந்த ரிஷி ஆயிலையும் இந்த கெனோடாமாவை ஒரு இன்கிரீடியண்டா ஆட் பண்ணிருக்காங்க, சரி? இதை பத்தி மேலதிக விளக்கங்கள் நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன், சரி? இப்ப வந்து சரி, இந்த கெனோடாமா வந்து இப்ப நீங்க யோசிப்பீங்க, இது வந்து இந்த காளான் வகை வந்து எப்படி உற்பத்தி செய்யறாங்க, சரியா? இது வந்து அந்த விஷயங்கள் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து இந்த கெனோடாமாவை வந்து நாம மூலிகைகளின் அரசன் என்று சொல்லுவோம், சரியா? இப்ப நீங்க கூகுள்ல கூட கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வர பிக்சர் இந்த கெனோடாமாவை தான் இருக்கும், சரி? அங்க சொல்ல போற ஒரு விஷயம், இந்த கெனோடாமா வந்து இந்த காளான் நிறைய கலர்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும், சரி? அதாவது ரெட் கலர், டார்க் ப்ளூ, ஒயிட் கலர், ப்ரௌன் சொல்லி நிறைய கலர்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா குறிப்பா இந்த ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகுற இந்த காளான் ரேஷி காளான்னு சொல்லுவோம். இதுலதான் கிட்டத்தட்ட நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து, அதாவது நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து ஒன்றா ஃபார்ம் ஆகுனா தான் இந்த காளான் கெனோடாமா காளான் வந்து ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகுமான்னு சொல்றாங்க. அது வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு, அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதாக இந்த ரேஷி காளான் வந்து அறியப்படுது,
சரியா? மெட்டது வந்து இந்த கெனோடாமாவுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு. இப்ப மூலிகைகளின் அரசன், மரணத்தை தவிர்க்கக்கூடிய காளான் என்றெல்லாம் இத சொல்லுவோம். சரியா? என்ன காரணம் இவ்வளவு மெருகூட்டி இந்த ஒரு காளான சொல்றோம்னு சொன்னா, இதுக்கு விஷயம் இருக்கு. சரியா? இதுக்கு ஒரு ஸ்டோரி கூட இருக்கு. சரியா? ஒரு ஸ்டோரி இருக்கு. யூடியூப்ல அந்த ஸ்டோரிய பார்த்தேன். என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுல இருக்கிற ஒரு மில்லியனர் அ ஜோசப் அ அமெரிக்காவுல இருக்கிற ஒரு மில்லியனர் அவர பேர் வந்து யோசப் கார்னர். சரியா? இவர் வந்து பெரிய ஒரு பணக்காரால். சரியா? அமெரிக்காவுல இருக்கிற. ஆனா இவங்கட அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். சரியா? இவங்கட அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு குணப்படுத்த முடியாத நோய் இறுதியில அவங்க இறந்துட்டாங்க. சரி, அப்ப அந்த ஜோசப் கார்னர் வந்து யோசிக்கிறாரு, தன்னிட்ட இவ்வளவு பணம் இருந்தும், தன்னிட்ட இவ்வளவு செல்வாக்கு இருந்தும், தன்னோட அம்மாக்கு வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியல. அதுக்கு பிறகு அவர் வந்து நிறைய கண்ட்ரிஸுக்கு போறார். நிறைய நாடுகளுக்கு விசிட் பண்ணி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த இயற்கை சம்பந்தமான இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நிறைய தேடுறாரு. தேடி அதை லேர்ன் பண்ணி அதை வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டு மக்கள் இந்த சமுதாயத்துக்கு நாம கொடுக்கணும். என்னதான் இந்த இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் வந்து பெரிய அளவுல இந்த ஆஹ் ஆங்கில மருத்துவத்தின் வளர்ச்சி வந்து பாரிய அளவுல இருந்தாலும் இந்த இயற்கை மருத்துவம் என்று சொல்றது சரியா, இந்த இயற்கை மருத்துவம் இப்ப இங்கிலீஷ் ட்ரீட்மெண்டால குணப்படுத்த முடியாத சில வருத்தங்களை கூட நம்ம இயற்கையான ஆரோக்கியமான முறையில வந்து சரி பண்ணலாம். சரியா, அத வந்து இந்த காலத்து சமுதாயம் வந்து மறந்துட்டு நம்மள ஸ்ரீலங்கா கூடி இந்த பாரம்பரியம் சரியா, பாரம்பரியம் சார்ந்த இந்த ஆஹ் அஹ் மருத்துவ குணம் உள்ள இந்த மூலிகைகள் இந்த உணவுகளை சாப்பிட்டுதான் நாம் அந்த காலத்துல இருந்து ஆரோக்கியமா வாழ்ந்து வந்தோம். ஸ்ரீலங்கா கூட அப்படித்தான். ஆனா இப்ப வந்து அந்த வெளிநாடு மருந்துகளும் சரி உணவுகளும் சரி அதை இறக்குமதி செய்து அதுக்கு அடிக்ட் ஆயிடும். சரி, அப்ப இந்த நிலைமைய இந்த விஷயங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் வழியாதான் இந்த எபெக்ஸோரா கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீகிருஷ்ண குணவர்த்தன சார் சில ஆராய்ச்சிகள் செய்து இப்படியான சில என்ன மூலிகைகளை சரியா, மூலிகைகளை ஒரு ப்ரொடக்டா இந்த உற்பத்தி செய்து இந்த காலத்து சமுதாயத்துக்கு சரியா, இந்த காலத்து சமுதாயம் வந்து ஈஸியா அதை பெற்றுக்கொள்ள வகையில இந்த ப்ரொடக்ட்களை உற்பத்தி செய்து விற்கிறாங்க. சரியா, அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஜோசப் கார்னர். சரியா, அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போய் விசிட் பண்ணி இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை லேர்ன் பண்ணி அது சம்பந்தமா ஒரு புக்கும் வெளியிட்டு இருக்கிறார். அந்த புக்ல பேர் வந்து அண்ட் ஐ பிரீத் அண்ட் ஐ பிரீத்தோட ஒரு புக். சரியா, இவர் வந்து இப்படியே நாடு நாடா விசிட் பண்ணி அங்க இருக்கிற இயற்கையான மருத்துவ மூலிகை இதுகள் எல்லாம் லேர்ன் பண்ணி வரும்போது ஒரு கட்டத்துல வந்து சைனாக்கு போறாரு. சரி, அப்ப சைனாக்கு போறாரு. அங்க சைனாவிலையும் குறிப்பா ஷாலி டெம்பிள் என்ற ஒரு இடத்துக்கு போறாரு. சரியா, அங்க வந்து அங்க துறவிகள் மாங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவரை வரவேற்று சரியா அங்க வந்து இவருக்கு காலையில ஒரு பானம் ஒன்று கொடுக்குறாங்க. சரியா, அந்த பானம் ஒன்று கொடுக்குறாங்க. இவரும் அதை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த துறவிகள் வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி நீங்க உணர்றீங்கன்னு கேட்கிறாரு. சரி, அவர் சொல்றாரு, இப்ப நான் கொஞ்சம் ஒரு புத்துணர்வா உணர்றேன். சரி, கொஞ்சம் ஒரு இளமையா உணர்றேன்னு சொல்றாரு. அவர் குடிச்ச பானம் சரி, நீங்க என்ன பானம் தந்தீங்கன்னு கேட்டாரு அந்த துறவிகள்ட்ட. அவங்க கூட்டிட்டு போய் உள்ளுக்கு கூட்டிட்டு போய் சரியா சில ஓவியங்களை காட்டினாங்க. அந்த சிவர்ல இருக்கிற ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்கிற ஓவியங்களை காட்டினாங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் போதி தர்மரை பத்தி தெரியும் இல்லையா. இப்ப நான் இந்த கெனோடாமாவோட முக்கியத்துவத்தை ஒரு ஸ்டோரியினூடா சொல்றேன். சரியா, என்னோட ஸ்டோரி என்றா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அப்ப அதனால ஒரு ஸ்டோரியினூடா சொல்றேன். சரியா, என்னன்னு சொன்னா அப்ப அந்த சிவர்ல வரைஞ்சு வச்சிருக்கிற ஓவியங்களை காட்டுறது அதுல வந்து போதி தர்மர். சரியா, போதி தர்மர் அநேகமான பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, போதி தர்மர் அவரை சுத்தி இந்த கெனோடாமா இந்த ரேஷிகாலா சரியா இருக்கிற மாதிரியான படங்களை அவர்கிட்ட காட்டுறாரு. இது என்னண்டு அந்த துறவிகள்கிட்ட விசாரிச்ச டைம் சொல்றாரு, நீங்க குடிச்ச அந்த பானம் வந்து இந்த ரேஷிகாலானால செய்யப்பட்ட இந்த பானம் சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, இதுல மருத்துவம் இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன மாதிரி கேட்கிற நேரம் அவங்க சொல்றாங்க. சரி, அந்த ஓவியங்களை காட்டி அந்த ஓவியங்களினூடாக ஒரு ஸ்டோரி மாதிரி அவருக்கு விளங்கப்படுத்துறாங்க. சரியா, இங்க வந்து போதி தர்மர் காலத்துல வந்து இந்த போதி தர்மரை சுத்தி அந்த கெனோடாமா காளான்கள் இருக்கிற மாதிரியும் சரியா, இன்னொரு ஓவியத்துல சொல்லப்படுது அந்த சொர்க்கம். சரியா, சொர்க்கத்துல வந்து மிக உயர்ந்த மரமா இந்த கெனோடாமா மரம் இருக்கிறதாக அந்த ஓவியத்துல வந்து வரையப்பட்டிருக்கு. சரி, அப்ப பாருங்க, இந்த கெனோடாமாண்ட காளான் வந்து ஒரு சாதாரண மருத்துவ மூலிகை குணம் இருக்கிற ஒரு உணவுப் பொருள் அல்ல.
சரி, ஒரு மூலிகைகளின் அரசன் சொல்லக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட நியூட்ரிஷன்ஸ் இதுல இருக்கிறதாக சொல்லப்படுது. சரியா? அடுத்த இன்னொரு ஓவியத்துல வந்து ஆஹ் மரணத்தை வெல்ல போன ஒரு ஆளுக்கு ஒரு தேவதை வந்து இந்த கனோடாமா காளான கொடுக்கறதா மாதிரியான ஒரு ஓவியம். அப்ப மரணத்தை தவிர்க்கக்கூடிய காளானுண்டும் மூலிகைகளின் அரசன் இதுக்கு பல்வேறு பேர்கள் வந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. சரியா? நீங்க பார்த்தா தெரியும் அந்த சைனாவுல இருக்கிற அந்த மாங்க்ஸ் அவங்க எல்லாம் சரியான ஒரு பலத்தோட இருப்பாங்க. சரி, அப்ப செங்கல்கள் அதெல்லாம் கையால உடைப்பாங்க. சரி, அப்ப என்ன மெட்டது வந்து இந்த கட்டைகள் பலகைகள் எல்லாம் அவங்க காலால அதாவது ஒரே அடியில உடைப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த பலம் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க எடுக்கிற உணவுகள். சரி, அவங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறாங்க. அதுலயும் இந்த கனோடாமா வந்து ஒரு ஸ்பெஷலா சொல்லப்படுது. சரியா? ஓகே, அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. சரி, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்ப இந்த ஸ்லைட்ல கூட நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கெனோடாமா காளான் மூலிகைகளின் அரசன் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இது சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை காளான். சரியா? 200க்கும் அதிகமான வகையான மருத்துவ குணங்களினை கொண்டது. இது வந்து சீன மக்களால் நீண்ட ஆயுள் கொண்ட காளான் எனவும் அழைக்கப்படும். சரியா? இதை தாண்டி இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களும், சரியா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களும் மனம் மற்றும் உடல் அளவில் பலவீனமாக உணர்கின்றவர்களும் இந்த சப்ளிமெண்ட் எடுத்து யூஸ் பண்ண. அது மட்டும் இல்லாம கெட்ட கொழுப்புகளை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய இந்த கெனோடாமா காளானுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. சரியா? மற்றது நம்மளோட உடம்புல இருக்கிற ஓர்கான்ஸ், சரியா, ஓர்கான்ஸை ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கும் இது உதவும். சரியா? எப்பொழுதும் யங்கா இருக்கிறதுக்கு. சரியா? முதுமையில் வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு. சரி, எப்பொழுதும் நம்ம யங்கா இருக்கிறதுக்கு முதுமையில் வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கெனோடாமா காளான் வந்து நிச்சயமாக உதவும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, இந்த இப்ப சிலர் வந்து யோசிப்பாங்க. சரியா? சிலர் வந்து யோசிப்பாங்க, நாங்க ஆரோக்கியமா தானே இருக்கிறோம். சரி, நாங்க ஆரோக்கியமா தானே இருக்கிறோம், நாங்க ஏன் இந்த காளான்களை உணவாக உட்கொள்றோம்? சரி, ஏன் உணவாக உட்கொள்ள வேண்டும்? சரியா? நாங்க ஆரோக்கியமா தானே இருக்கு, நாங்க ஏன் இந்த நாங்க ஆரோக்கியமா இருக்கிற நாங்க கூடி இந்த காளான உணவாக உட்கொள்ள வேண்டுமா, அல்லது ஏன் நாங்க உட்கொள்ளணும்? சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன கேட்டா, எல்லாருமே இந்த கெனோடாமா காளான் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது ஒரு சப்ளிமெண்டாக, அதாவது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில இதையும் ஒரு உணவாக சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்று பாத்தீங்கன்னு சொன்னா நான் விளக்கம் சொல்றேன். சரியா? இப்ப நாம அன்றாடம் எடுக்கிற உணவுகள், சரியா, நாம அன்றாடம் எடுத்துட்டு வர உணவுகளை குறிப்பாக இந்த மரக்கறிகள் பழங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இது எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுது? இதற்கு வந்து நிறைய ரசாயன கலவைகள், ரசாயன பசலைகள், ரசாயன பீடை நாசினிகள் எல்லாம் போட்டுதான் சரி அந்த மரக்கறிகளாக இருக்கட்டும், இந்த பழங்கள், சரி, இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யறோம். சரி, உற்பத்தி செய்து அதை அறுவடை செய்து நம்மளோட கைக்கு கிடைக்குது. இதை நாம உணவாக உட்கொள்றோம், இந்த மரக்கறிகள் பழங்கள் எல்லாம். சரியா? இதுல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு. நாம எவ்வளவுதான் கழுவி சமைச்சாலும் சரி, அதுல வந்து கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். சரியா? இந்த மரக்கறிகளை நம்ம உணவாக உட்கொள்ற நேரம், அடுத்தது பொல்யூஷன். சரியா? நம்ம வெளியில போற நேரம் சுவாசிக்கிறோம், மாசடைந்த வழி. சரியா? அப்ப அன்றாடம் நம்மளோட உடல்ல இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அட் ஆயிட்டு வருது. சரியா? இந்த கழிவுகள் நம்மளோட உடம்புல, இது கெமிக்கல்ஸ் கழிவுகள் தானே இல்லையா? இந்த கழிவுகள் வந்து நம்மளோட உடம்புல இருந்து சரியான முறையில வெளியேற்றப்படாமல் விட்டால் இந்த கழிவு கட்டிகளின் தேக்கம், சரியா, இந்த கழிவு கட்டிகள் வந்து நம்மளோட உடல் உறுப்புகள்ல வந்து தேங்கி ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிப்படையக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம். சரி, இந்த கழிவு கட்டிகளின் தேக்கம் தான் பிற்காலத்துல கேன்சர் கட்டிகளாக உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த கழிவுகள் நோய் நிலைமைகள் வந்து எதனால வருது? சரி, நோய்கள் வந்து எதனால வருது? நம்மளோட உடம்பு வந்து நச்சு நீக்கப்படாமல் இருக்கிறது. சரி, நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து சரியான முறையில இயற்கையாக வெளியேற்றப்படாமல் இருக்கிறது. இதுவும் நம்மளோட உடம்புல வந்து நோய் நிலைமைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள்ல ஒன்றுதான். இது மறுக்கிறதுக்கு இல்லை. சரியா? அப்ப நம்மளோட உடம்ப வந்து நச்சு நீக்கிறதுக்கு இந்த கெனோடாமா காளான் வந்து அளவில் உதவி செய்யும். என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு நச்சு நீக்கிற ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு உப உணவாகத்தான் இது பார்க்கப்படுது. சரி, அப்ப பாத்தீங்கன்னா சரியா, இது வந்து
நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். அது மட்டும் இல்லாம உடம்ப வந்து நச்சு நீக்கிறதுக்கும் இது உதவும். சரியா? மெட்டது வந்து கேன்சர். சரியா? முக்கியமா இந்த கேன்சர் கலங்கள், சரியா, இந்த கேன்சர் கலங்கள்ன்ற புற்றுநோய் கலங்கள்ன்ற வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுலயும் இந்த கெனோடாமா காளான் வந்து முக்கிய பங்காற்றுது. என்னன்னு சொன்னா ஆஹ் என்னன்னு சொன்னா இதுல அவ்வளவு மருத்துவ மூலிகை. சரியா? இது வந்து ஓகே. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா ஆஹ் இப்ப சில ஆட்களுக்கு பரம்பரையா கேன்சர் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். சரியா? அப்ப ஒரு பரம்பரையில கேன்சர் வரக்கூடிய ஒரு பரம்பரையில ஒரு சிறுவன் ஒரு ஆளுக்கு நாம வந்து இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட்டை வந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வந்தோம்னு சொன்னா அந்த பரம்பரையாக அந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக அந்த சிறுவனுக்கு அந்த சப்ளிமெண்ட், அதாவது இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட்டை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வந்தமாக இருந்தா 90% அந்த சிறுவனுக்கு அந்த கேன்சர் வருவதை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதாக சொல்லப்படுது. இது நான் சொல்லல, ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. ஒரு டாக்டர் சொல்லி இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? அந்த அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சப்ளிமெண்ட், ஒரு உப உணவு தான். சரி, இது வந்து இந்த காளான் வகை வந்து ஒரு உப உணவு பொருள். சரி, இதை வந்து நம்ம வேற இதுகளா பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெட்டது வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து பெரும்பாலும் ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்றதாக இருந்தா கரண்ட் பிடிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் செய்யறவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இப்ப முடி உதிர்ற பிரச்சனை, உடல் மெலியிற பிரச்சனை. அப்ப இவங்க கூடி, அதாவது இந்த ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் செய்தவங்க கூடி இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட்டை வந்து அவங்க தொடர்ச்சியாக உள்ளெடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா இவங்களோட, அதாவது இந்த முடி கொட்டுப்படுற பிரச்சனை, இவங்களோட உடல் இட மெலியிற பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து வேற என்ன பெனிஃபிட்ஸ்? ஸ்லைட்டை மாத்தாம, ஓகே. சரியா? வேற என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இதை தாண்டி நம்மளோட உடல்ற திறனை மேம்படுத்துறதுக்கு, சரி, இதை தாண்டி நம்மளோட உடல்ற திறனை மேம்படுத்துறதுக்கும் இது வந்து உதவும். ஆன்டி ஆக்சிஜன் அதிகம் உள்ளது. சரியா? இப்ப பெரும்பாலும் ஆன்டி ஆக்சிஜன் அதிகம் உள்ள உணவுகளை நாம அன்றாட நம்ம உணவுல சேர்த்து கொள்ளணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து ஆன்டி ஆக்சிஜன் அதிகம் உள்ள உணவு, நம்மளோட உணவு, அதாவது இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு. சரியா? அடுத்தது வந்து இந்த காளான், அதாவது இந்த காளான் இனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 38,000, சரியா, 38,000 வகையான காளான்கள் இருக்குது. சரியா? அதுலயும் குறிப்பா 2,000 வகையான காளான்கள் தான் உணவாக உட்கொள்றதுக்கு உகந்ததாக இருக்குது. அதிலையும் குறிப்பா 200 வகையான காளான்கள் தான் மருத்துவ குணம் இருக்கிறதாக சொல்லப்படுது. சரியா? அதுலயும் அந்த ஃபர்ஸ்டா அந்த 6 வகையான காளான்கள் இருக்குது. அதுதான் அதிவிசேடமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. சரி, அதுலயும் அந்த 6 வகை காளான்கள்லயும் முதல் இடத்தை பெற்றதுதான் இந்த கெனோடாமா காளான். சரியா? முதலிடத்தை பெற்றதுதான் இந்த கெனோடாமா காளான். அப்ப பாருங்க, இதுல வந்து எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குமண்டி. மற்றது இது எப்படி பயிற்சிகை செய்யப்படுது? சரி, இதை வந்து எப்படி பயிற்சிகை செய்யப்படுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காளான் வந்து ஒரு ஃபங்கஸ் இனத்தை சேர்ந்தது. சரியா? இதுக்கு வந்து எந்த ஒரு ரசாயன கலவைகளும் எந்த ஒரு ரசாயன பசலைகளும் போடுறது இல்லை. ஏன்னு சொன்னா காளான் இனங்களுக்கு வந்து ரசாயன பசலைகளோ இல்லது ரசாயன ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணோம்னு சொன்னா அது வந்து இறந்துடும். சரியா? அதனால இந்த காளான்களுக்கு வந்து தவிடு, சரியா, உமி, அரிசிமா அதுகளை பசலையா போட்டுதான் இந்த காளான்களை பயிற்சியை செய்து உற்பத்தி செய்யறாங்க. சரி, அந்த காளான் வகைகளை அதுக்கு பிறகு இந்த காளான்களை அறுவடை செய்து அதுல இயற்கை தன்மை மாறாத வகையில அதை பவுடர் ஆக்கி அதை கேப்சூல்ஸ் வடிவுல தயாரிச்சு நமக்கு தரப்படுது. சரியா? அப்ப இதுல உற்பத்தியிலே இதுல அந்த காளான் வகையில பயிற்சியை செய்யறதுல இருந்து திருப்பி இதை அறுவடை செய்து இதை உற்பத்தியாக்கி கொண்டு வரும் வரைக்கும் இதுல இடையில எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ரசாயன செயற்பாடுகளும் வந்து இல்லை. அதாவது 100% இயற்கையான ஒரு ப்ரொடக்டாகத்தான் இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட் வந்து நமக்கு தரப்படுது. சரியா? இந்த கெனோடாமா இந்த சப்ளிமெண்ட் இந்த கேப்சூல்ஸை கூடி பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி இருக்கிற உர கூடி பச்சரிசி ஜெலட்டினால செய்யப்பட்டது. சரி, அதை தண்ணிக்குள்ள போட்டா கூடி என்ன செய்யும்? கரையும். சரி, அந்த அளவுக்கு 100% இயற்கையான முறையில தான் இது உற்பத்தி செய்யப்பட்டு தரப்படுது.
சரியா? மற்றது இன்னொரு கேள்வி இருக்கலாம். இந்த காளான் இந்த சப்ளிமெண்ட் வந்து சரியா நாம இவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்தணும். சரியா? இத வந்து 1 வருஷத்துக்கு பயன்படுத்தணுமா? இல்ல 6 மாசத்துக்கு பயன்படுத்தணுமா? இல்ல 3 எவ்வளவு காலத்துக்கு இந்த சப்ளிமெண்ட்ட வந்து நாம எடுக்கணும்? என்று கேட்டீங்கன்னு சொன்னா, எவ்வளவு காலத்துக்கு எடுக்கணும்னு சொல்லி ஒரு வரையறை இல்ல. சரியா? இப்ப ஒரு முருங்கைக்கீரை இருக்கு. சரியா? முருங்கைக்கீரைய வந்து முருங்கைக்கீரை ஒரு சத்துள்ள உணவு. இந்த முருங்கைக்கீரைய வந்து நீங்க எவ்வளவு கால பகுதிக்கு எடுக்கணும்னு கேட்டா, சரியா? இதுக்கு நம்மள்ட்ட பதில் இருக்குமா? இல்ல. ஏன்னு சொன்னா, முருங்கைக்கீரை வந்து ஒரு உப உணவு பொருள், ஒரு சத்துள்ள பொருள். அத நாம எவ்வளவு காலத்துக்கு வாழ்நாள் முழுக்கையும் அந்த அந்த கீரைய நாம எடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த கெனோடாமாவும். இந்த கெனோடாமா வந்து இப்ப நமக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணுமெண்டா ஒரு 3 மாசத்துக்கு யூஸ் பண்ணணும், 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணணுமெண்டா ஒரு வரையறை இல்ல. இத வாழும் நம்ம ஆயுள் காலம் வரைக்கும் இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட்ட எடுக்கலாம். அன்றாட நம்மோட உணவுல எடுக்கலாம். சரியா? எனக்கு அடுத்தது இது வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லம்ன்னு சொல்லப்படுது. சரி, இத தாண்டி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லம்ன்னு சொல்லப்படுது. சரியா? அ ஏன்னு சொன்னா, சில இந்த கெனோடாமாவ ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த ரிஷ் ஆயில் வந்து பொடுகு பிரச்சனையை கியூர் பண்ணுது. அடுத்தது பிம்பிள்ஸையும் என்ன செய்யுது? அது சரி செய்யுது. அடுத்தது இத வந்து ஃபேஸுக்கு ஒரு மசாஜ் ஆயிலா கூட அப்ளை பண்ணக்கூடிய ஒரு 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 பெனிஃபிட் ஒண்ணு இருக்குது. சரியா? அடுத்தது வந்து இந்த ஹோஸ் கிரைம் கறியிலயும் இந்த கெனோடாமாவ ஒரு இன்கிரீடியன்ட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன கேட்டா, இந்த கெனோடாமா வந்து ரொம்பவே ஒரு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற இப்ப கிட்டத்தட்ட இதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெர்மானியம், கால்சியம், பொட்டாசியம் அப்படி சொல்லிட்டே போகலாம். அயர்ன் இருக்குது. அ பு இது புரோட்டீன் இருக்குது, ஜிங்க் இருக்குது. சரி அப்படி நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. என்ன கேட்டா, வாழும் காலம் வரைக்கும் யார் யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க விரும்பணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் இந்த கெனோடாமாவ என்ன செய்யலாம்? தாராளமா எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. அடுத்தது இன்னொரு போஸ்ட் ஒன்று. சரியா? இது இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட் வந்து நான் கூட யூஸ் பண்றேன். சரி, அப்ப எனக்கு கேன்சர் இருக்கான்னு கேட்டா இல்ல. எனக்கு கேன்சர் இல்ல. இருந்தாலும் நான் என்ன செய்றேன்? இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட்ட வந்து யூஸ் பண்றேன். எதுக்காக? இதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. சரியா? இந்த கெனோடாமா கேப்சூல்ஸ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள வந்து அந்த சிலிக்கா ஜெல்ன்னு சொல்லுவோம். சிலிக்கா ஜெல் கூடி இந்த ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளயும் போட்டு வச்சிருப்பாங்க. சரியா? இதுல வந்து 90 கேப்சூல்ஸ் இருக்கும். இந்த கெனோடாமா சப்ளிமெண்ட்ற பாயிண்ட்ஸ பார்த்தீங்கன்னு சொன்னா 36 பாயிண்ட்ஸ். சரியா? இதுல டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து ரூ. 4100. கஸ்டமர் பிரைஸ் வந்து ரூ. 4715. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து விக்கிறதன் மூலமா 36 பாயிண்ட்ஸும் இருக்கும். ரூ. 600 ப்ராஃபிட்டும் இருக்கும். சரியா? ஓகே. அப்ப இதோட இத முடிச்சு கொள்றேன். அடுத்து துஷானா அக்கா. ஓம் நிது. ஓகே. தேங்க் தேங்க் யூ யூ. சோ மச். துஷானா உண்மைக்குமே அக்கா. வந்து ஓம் நிது நான் கதைக்கிறது கிளியரா? ஹலோ நிது. ஓம் அக்கா கிளியர். ஓகே, ஓகே. தேங்க் யூ சோ மச். ஓம் அக்கா உண்மைக்குமே நிது. ஓம் ஓம் கிளியர் அக்கா. நானுமே வியந்து பார்த்த ஒரு விஷயம், ஆ கனடா சாரி கனோடாமாக்குள்ள இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கா? உண்மைக்குமே வந்து நிறைய நாலேட்ஜ வந்து நானுமே உண்மைக்குமே எடுத்துக்கொண்டேன். நான் ஒரு ஸ்டோரி வடிவில சொல்லியிருந்தேன். நீங்க உண்மைக்குமே ஆ தேங்க் யூ டியர். ஆ நீங்களும் முன்ன யோசிச்சிருப்பீங்க. இவ்வளத்துக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கான்னு சொல்லி உண்மைக்குமே ஆ நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஆ இதோட வந்து ஸ்டாப் பண்ணி கொள்ளாம எல்லாருமே வந்து இன்றைக்கு வந்து கண்டிப்பா இந்த மீட்டிங் முடிஞ்சதும் இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ வந்து பாருங்க. ஏனென்று சொல்லி சொன்னா, நாங்க இன்றைக்கு மட்டும் உண்மைக்குமே இத வந்து லிசன் பண்ணிட்டு போவோமா இருந்தா எல்லாருமே மறந்துருவோம். நான் உட்பட இந்த விஷயங்கள இன்னுமே தேடி படிக்கணுமன்றதுல வந்து உண்மைக்குமே ஆர்வம் தூண்டப்பட்டது வந்து உண்மைக்குமே இதுவால. ரியலி எக்ஸலன்ட். தேங்க் யூ டியர். நெக்ஸ்ட் வந்து நாங்க அடுத்த ப்ராடக்ட்ட பத்தி பார்ப்போம். சரியா? ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து அந்த ப்ராடக்ட்டோட வந்து இந்த மீட்டிங்க வந்து எண்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ டியர். ஓகே.
நான் இன்றைக்கு உண்மைக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யோசிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து சீனிக் ஆயில். நான் ஃபர்ஸ்டா இந்த கேட்டலாக் புக்ல இருக்க இந்த போஸ்டர் ஷேர் பண்றதுக்குரிய ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னா உண்மைக்குமே நாங்க எடிட் பண்ணின போஸ்ட் உண்மைக்குமே நாங்க கிரியேட் பண்ணின போஸ்ட்ல வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேனான்னு சொல்லி நியூ மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். ரைட். ஆயில்ஸ் இருக்கு. சீனிக் ஆயில்ஸ்ல வந்து உண்மைக்குமே 2 பாட்டில்ஸ் எங்களுக்கு 2 சைஸ்ல இருக்கு. ஸோ முக்கியமான ஒரு ப்ராடக்ட் உண்மைக்குமே அதுவும் கேர்ள்ஸுக்கு வந்து உண்மைக்குமே நாங்க அழகா இருக்கணும். எங்களோட ஸ்கின் டோன் வந்து உண்மைக்குமே அப்படியே பளபளன்னு இருக்கணும். ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புற சந்தர்ப்பத்துல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய எங்களோட எபெக்ஸோராண்ட மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சீனிக் ஆயில். ஓகே, இவர் சம்பந்தமான டீடைல்ஸை பார்ப்போம். சரி, இத பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ரைட். இது என்னத்தால ஆக்கப்பட்டது என்றது வந்து முதல்ல பார்ப்போம். ஒரு ப்ராடக்ட் சொல்லிச்சோன்னா ப்ராடக்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். எப்படி யூஸ் பண்றன்றது தெரியணும். அதுக்கு முதல்ல இவர் எதனால ஆக்கப்பட்டவர், எதனால தயாரிக்கப்பட்டவர், இவருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் புதைஞ்சிருக்குன்றது வந்து எங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ இதுல சொல்லப்பட்டிருக்கு எங்களோட தினசரி உணவு உட்கொள்ளலில் சிறிய அளவு ஆனாலும் ஒரு வலிமையான ஒரு முக்கியமான ஒரு ஆயில் தான் இந்த சீனிக் ஆயில் வந்து இன்னைக்குமே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சீனிக் ஆயில வந்து நாங்க இன்டேக்கா எடுக்கலாமா, நாங்க உட்கொள்ளலாமா இல்லையான்னு சொல்லி சொன்னா இதை வந்து நாங்க வெளியில மட்டும்தான் எங்களோட ஸ்கின்ஸுக்கு வந்து தான் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறது. நிறைய நியூ மெம்பர்ஸ் இருப்பீங்க, பழையாக்கள் இருப்பீங்க. இன்டேக்கா வந்து உள்ள நாங்க எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். சரி, இது என்னடா புதுசா இருக்கே, இது வந்து குடிக்கிறதால எங்களுக்கு யோசிக்கிறது வழக்கம். உண்மைக்குமே வந்து நான் கேட்கறது ஒரே ஒரு கொஸ்டின்ஸ். உங்களோட வீட்டுல நீங்க வந்து பூசணி வந்து சாப்பிடுறீங்களா? உங்களோட வீட்ல உங்களோட அம்மாக்கள் எல்லார்ட்ட வீட்லயுமே பூசணி வந்து காய்ச்சுறாங்களா, சாப்பிடுறீங்களா? நீங்க எஸ்ன்னு சொல்ற சந்தர்ப்பத்துல நீங்க இந்த சீனிக் ஆயிலையும் யூஸ் பண்ண முடியும். ரைட். பூசணி விதை நீங்க வீட்ல சாப்பிடுறீங்கன்னா எங்களோட சீனிக் ஆயிலையும் நீங்க தாராளமா எடுக்க இயலும். சிம்பிள். ரைட். ஏன்னு சொல்லி பார்த்தா இந்த சீனிக் ஆயில் என்னத்தால தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா பூசணி விதைகள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொன்று தொட்ட காலம் வரை இப்ப வந்து உண்மைக்குமே வெரி ரேர். பழைய எல்லாருமே யூஸ் பண்ற பழங்காலத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணி கொண்டிருந்தா ஒருத்தர் தான் இந்த பூசணி. ரைட். நார்மலி நாங்க வந்து இப்ப பிஸ்கெட் சாப்பிடுற மாதிரி அந்த காலத்துல பூசணி விதைய வந்து சும்மாவே எல்லாருமே வந்து இன்டேக்கா எடுப்பாங்க. அதனாலதான் அவங்க இன்றைக்குமே வந்து 80+ 90+ வரை எல்லாருக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க உண்மைக்குமே அது வரைக்கும் இருப்போமான்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் ஒரு கொஷன்ஸ் தான். சோ நாங்களும் ஒரு நீண்ட ஆயுளோட இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், இனிமே ஒரு அழகா இருக்கணும். எங்களோட தோற்றங்கள் உண்மைக்குமே இன்னொருத்தங்களுக்கு அழகையும் உண்மைக்குமே கொடுக்கணும். ரைட். எங்கள அறிவு மட்டும் இருந்தா போதாது, ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதாது. உண்மைக்குமே நாங்க அழகாவும் இருக்க வேண்டியது. ஆஹ் அழகாவும் இருக்கணும். சோ அழகா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இந்த சீனிக் ஆயில். சோ பூசணி விதையால வந்து தயாரிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இந்த சீனிக் ஆயில். இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பாட்டில்ஸ் இருக்கு. இப்போ ஒன்று வந்து ஸ்டாக் அவுட்ல இருக்கு. உண்மைக்குமே நீங்க இன்டேக்கா எடுக்க போறீங்க, குடிக்க போறீங்க, நீங்க வந்து இத எடுத்துக்கொள்ள போறீங்கன்னு சொல்லிச்சோன்னா, பெரிய பாட்டில்ஸ நீங்க எடுத்துக்கொள்ள இயலும். சின்ன பாட்டில்ஸ வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ண இயலும்ன்னு சொல்லி சொன்னா, சின்ன பாட்டில்ஸையும் நீங்க இன்டேக் பண்றதுக்கு எடுக்கலாம். ஆனா பெஸ்ட் ஐடியா நீங்க ஒரு ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசரா வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு வந்து சின்ன பாட்டில்ஸ வந்து எடுத்துக்கொள்ள இயலும். சோ பூசணி விதையால தான் எங்களுடைய இந்த சீனிக் ஆயில் வந்து தயாரிக்கப்பட்டதுன்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சோ ஆல்ரெடியும் நாங்கள் நியூட்ரிஷேக்கை பற்றி கதைச்சிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு இந்த சீனிக் ஆயிலை பற்றி ஏன் எடுத்து நான் சொல்லிச்சேன்னா ஒரே இன்கிரீடியன்ஸை பற்றி ஒருத்தரை பற்றி இன்னைக்கு கதைப்பமே அப்படின்னு சொல்லித்தான் நான் இன்னைக்குமே இதை பற்றி எடுத்திருந்தேன்னா, இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா மெக்னீசியம் இருக்கு, துத்தநாகம் இருக்கு, அதையும் தாண்டி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. உண்மைக்குமே வந்து இந்த காலத்துல வந்து சின்னாக்கள் முதல் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்ல. ஒரு இம்யூனிட்டி பவர் எங்கள்ட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல. தொட்ட உடனே எல்லாருக்குமே வருத்தம், எல்லாருமே ஹாஸ்பிட்டல், எல்லாருமே பேஷண்ட்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். சோ
நீங்க உங்களோட இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்க அந்த நோய்கள் வரக்கூடாது, அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புவீங்களா இருந்தா, எவ்ரி பேரண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா இந்த சீனிக் ஆயில்ஸ வந்து உண்மைக்குமே தாராளமா வந்து சரியான அளவு முறைகள்ல வந்து உங்களோட சின்னாக்களுக்கு கூட இத வந்து நீங்க குடுக்கலாம். தாராளமா நீங்க கூட உண்மைக்குமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். எங்களோட உடல்ல வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னீசியம், ஜிங்க், மற்றது வந்து கால்சியம், அயர்ன்ஸ், விட்டமின்ஸ், வாட்டர், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவர்ல இருக்கிற விஷயம் இந்த பூசணியில வந்து ஹை மேக்னீசியம் இருக்கு. ஸோ, ஆ உண்மைக்குமே வந்து நிறைய குறைபாடுகள் எங்கள்ட்ட இருக்கு. அயர்ன் குறைபாடு இருக்கு. மேக்னீசியம் குறைபாடு இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ, நீங்க வந்து இந்த சீனிக் ஆயில உண்மைக்குமே எடுக்கிறதன் மூலமா உங்களோட குறைபாடுகளை உண்மைக்குமே நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா? ஸோ, இவர பத்தி ஒரு டீப்பான ஒரு விளக்கத்த பார்ப்போம். முதலாவது சொல்லப்படுது வந்து மாரடைப்பு ஆபத்து வந்து குறைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆ எல்லாருக்குமே கேட்டா சொல்லுவாங்க சடனா, ஆ ஆள் முடிஞ்சுது. சொல்லப்போனா தமிழ்ல நாங்க சொல்லுவோம், ஆள் முடிஞ்சுது. ஹார்ட் அட்டாக். சிம்பிளா சொல்லுவோம். இருந்தவர் திடீரென்று இல்லாம போயிட்டார். இந்த மாரடைப்பு பிரச்சனை இந்த காலத்துல நிறைய பேர் எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை. உங்களோட வீட்லயும் உங்களோட அம்மா, அப்பாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆ ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து ஆ 2 டைம்ஸ் வந்து ஆ 2ஓ ஒரு டைமோ வந்து உண்மைக்குமே வந்து ஆ அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்திருக்கு. இனி லாஸ்ட்டா வருமா இருந்தா, அதோட வந்து உண்மைக்குமே வந்து டெத் வரும்ன்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும் ஹாஸ்பிட்டலால. ஸோ அப்படி இருக்கிறவங்கள கொஞ்சம் தேடி பாருங்க. உங்களோட ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்கள முக்கியமா பாருங்க. அவங்களுக்கு வந்து நீங்க உண்மைக்குமே இந்த சீனிக் ஆயில வந்து சாரி. அதனால என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மாரடைப்பு ஆபத்து வந்து உண்மைக்குமே வந்து குறைக்கப்படுது. சரியா? அதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை செரிமான அமைப்பு. அதாவது செரிமான அமைப்புன்னு சொல்றது வந்து நிறைய பேருக்கு நாங்க சொல்லுவோம், சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஒத்துக்கொள்ளையில, செரிமானம் ஆகையில. சின்னாக்களுக்கும் இந்த இஷ்யூஸ் இருக்கு. சரியா? சாப்பிட்ட உணவுகள் வந்து உண்மைக்குமே வந்து செரிமானம் அடையல. எங்களுக்கும் வந்து கொஞ்சம் உண்மைக்குமே வயிற்றுக்குள்ள வந்து சில சில பிரச்சனைகள் இருக்கும். லூஸ் மோஷன்ஸ் போகும். இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு கூட நாங்க சீனிக் ஆயில வந்து உண்மைக்குமே வந்து தாராளமா ரெக்கமெண்ட் பண்ண இயலும். உண்மைக்குமே வந்து இத பற்றி நிறைய கதைக்க போனா நிறைய விஷயங்கள் உண்மைக்குமே நானும் சொல்றதுக்கு ரெடி. உண்மையா மீட்டிங்ஸும் வந்து நாங்க அந்தந்த டைம்ஸ்ல வந்து உண்மைக்குமே அந்த பீரியட்ல முடிக்கணும்ன்றதுக்காக, ஆ இந்த மீட்டிங்ல வந்து உங்களுக்கு இது சம்மந்தமா வந்து அதிக அளவுல நான் உண்மைக்குமே கதைக்கல. அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து இது சம்மந்தமான டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பா வந்து தருவேன், நம்பலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு பேசிக்கா வந்து தெரியணும். ஒரு சீனிக் ஆயில் என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன ப்ராப்ளத்துக்கு வந்து நாங்க கஸ்டமர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ மாரடைப்பு 1வது, 2வது செரிமான அமைப்பு, 3வது கொலஸ்ட்ரால். யாருக்கு எந்த வீட்ல யாருக்கு கொலஸ்ட்ரால் இல்ல? எல்லார வீடுகள்லயும் கொலஸ்ட்ரால். ரைட்? ஆ ஹை கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மைக்குமே வந்து கொலஸ்ட்ரால் வந்து அடுத்த கட்டம் மாரடைப்பை தூண்டும். கொலஸ்ட்ரால வந்து நாங்க ட்ரீட் பண்ணாம விடுவோமா இருந்தா, ரைட்? கொலஸ்ட்ரால்ல உண்மைக்குமே வந்து 2 விஷயங்கள் இருக்கு. உங்கள எல்லாருக்குமே தெரியும். எல்டிஎல், ஹெச்டிஎல்ன்னு சொல்லி இருக்கு. லோ டென்சிட்டி என்ற ஒரு விஷயமும், ஹை டென்சிட்டி என்ற ஒரு விஷயமும் இருக்கு கொலஸ்ட்ரால்ல வந்து. அத சரியா நாங்க ட்ரீட் பண்ணலையா, உயிர் ஆபத்து கண்டிப்பா ஏற்படும். கொலஸ்ட்ரால வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தருமே சீனிக் ஆயில் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. தாராளமா கஸ்டமர்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், நீங்க கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சீனிக் ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள லேர்ன் பண்ணுங்க. அது சம்மந்தமா உண்மைக்குமே படிக்கிறதன் மூலமா, நாங்கள் அவங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு டீட்டெயில்ஸ வந்து குடுக்கலும். நாங்க டீப்பா அது சம்மந்தமா ஒரு விஷயங்கள கஸ்டமர்ஸ்க்கு குடுத்தா தான், ஆர்டர்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டையும் வந்து விரும்பி வந்து யூஸ் பண்ணி, அதன் மூலமா பெனிஃபிட்ஸ வந்து எடுத்துக்கொள்வாங்க. ஸோ, கொலஸ்ட்ராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த கட்டம் எங்கட விஷயங்களுக்கு வருவோம். முக்கியமா எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை ஹேர் ஃபால்ஸ். ரைட்? யார தொட்டாலும் ஹேர் ஃபால்ஸ். ஹேர் ஃபால்ஸுக்கு அடுத்த ரீசன்ஸ் மெயினானது என்ன? ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன்ஸ். ஆல்ரெடி சரந்தா சொல்லியிருந்தா. எல்லாருடைய வாய்கள்லயுமே எனக்கு இன்னைக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சரியான டிப்ரஷன்ஸா இருக்கு. அடுத்த கட்டம் ஹேர் லாஸ் தான். உண்மையா எண்ணி விரல் விட்டா எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை முடி வளர்ச்சி பிரச்சனை. எங்களுக்கு வந்து உண்மைக்குமே மெக்னீசியம், அயன் குறைபாடுகள் இருக்காம,
நாங்க ஒழுங்கா இருப்போமா இருந்தா எங்களோட ஹெல்த்ல வந்து உண்மைக்குமே வந்து எங்களோட அயன்ஸ் இந்த விட்டமின் குறைபாடுகள் இல்லாம இருப்போமா இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த முடியுதிர்வு பிரச்சனை வந்து இருக்காது. சோ முடியுதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க தாராளமா சீனிக் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுங்க. நிறையவே உங்கள வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்களே வந்து உணர்ந்து கொள்ளுவீங்க. சரியா? அடுத்தது வந்து மேம்படுத்தப்பட்ட நிறம். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் சொல்றேன். மேம்படுத்தப்பட்ட நிறம். முக்கியமா நான் கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்மைக்குமே வந்து பிசினஸ் செய்யற நாங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது மிக மிக முக்கியம். அதையும் தாண்டி அழகாக இருக்க வேண்டியது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நான் என்று பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதையும் எடுத்துக்கொண்ட நான் நீங்க சீனிக் ஆயில் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உண்மைக்குமே வந்து ஒரு அழகான ஒரு லேடி ஒரு பிசினஸ் லேடி அவங்களும் ஓனா வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. என்கிட்ட கேட்டவங்க இதுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் என்ன ஐடியான்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தா சீனி கோயில் உண்மைக்குமே வந்து நான் எடுத்து கொடுத்தேன் நான். சரியா? சீனி கோயில் அவ வந்து உண்மைக்குமே வந்து நிறைய காலமா வந்து உண்மைக்குமே வந்து வேற வேற மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்து தன் அழகுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருந்தவா அதுக்கு பிறகு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டா. எஃபெக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டா. லாங் டைம் வந்து அவ யூஸ் பண்ண இல்ல. சரியா? அதனாலதான் நான் கொடுத்தேன் நான். ஒருத்தவங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்றது வழக்கம். அழகுக்காக நிறைய விஷயங்கள் வந்து மெட்டது வந்து இந்த வேக்சினேஷன்ஸ் அந்த ஊசிகள் ஏத்துறது அந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல தொடர்ச்சியா வந்து இதையும் கொடுத்துறாதீங்க. சீனி கோயில் நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து முதலாவது ஸ்டாப் பண்ணுங்க. சரியா? முதல்ல ஸ்டாப் பண்ணி நீங்க ஒரு 1 மந்த் ஸ்டாப் பண்ணின பிறகு வந்து இந்த சீனி கோயிலை வந்து யூஸ் பண்ணுங்கன்றது தாராளமா தெளிவா ஒரு விளக்கத்த வந்து கண்டிப்பா குடுங்க. தொடர்ச்சியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எஃபெக்ட் பண்ணும். அது எங்கட வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து உண்மைக்குமே ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் என்றாலுமே வந்து ஒரு ப்ளீச்சிங் ஒரு கெமிக்கல் ஒரு ப்ராடக்ட்ட வந்து நாங்க உண்மைக்குமே எஃபெக்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு சடனா வந்து உண்மைக்குமே எங்கட ப்ராடக்ட்ஸ வந்து குடுக்கக்கூடாது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத வந்து நாங்க உண்மைக்குமே குடுக்கக்கூடாது. மெல்ல மெல்ல தான் ஒரு விஷயங்கள வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ அழகா இருக்கணும். என்ன இப்ப ஒரு சீனி கோயில பத்தி நாங்க கதைச்சா, ஒருத்தவங்க கேட்பாங்க, "நீங்க யூஸ் பண்றீங்களா?" ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க எங்கள்ட்ட கஸ்டமர்ஸ். "நீங்க யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?" ஏன் அப்ப நீங்க உங்கள கேர் பண்ணேல? எங்களோட ஃபேஸ்ல பிம்பிள வச்சுக்கொண்டு நாங்க அழகா நாங்க எங்கள ட்ரீட் பண்ணாம, கவனம் இல்லாம இருப்போமா இருந்தா, எங்கள நம்பி பிம்பிள்ஸுக்கு ஒரு சொல்யூஷன்ஸுக்கு எங்களோட ஓன் தெரா சோப்ப யாராச்சும் விரும்புவாங்களா? இல்லவே இல்ல. சீனி கோயில் எடுப்பாங்களா? இல்லவே இல்ல. சோ நாங்களும் முதல்ல அழகா மாறணும். நாங்கள் வந்து ரிஷி ஆயில் வச்சிருக்கோம். ஒண்டரா சோப் வச்சிருக்கோம். சீனி ஆயில் வச்சிருக்கோம். நியூட்ரிஷேக் வச்சிருக்கோம். எங்களோட முடி அழகா இருக்கும். எங்களோட ஃபேஸ் பிம்பிள் இல்லாம அழகா இருக்கும். எங்களோட ஸ்கின் அழகா இருக்கும். ஹெல்த்தியா ஒரு அளவான ஒரு வெயிட் போட்டு இருப்பமா இருந்தா, ஒரு பேக்கேஜா வந்து உண்மையா கேர்ள்ஸுக்கு குடுக்கலாமே. இந்த காலத்துல எல்லா கேர்ள்ஸுமே வந்து என்னத்த நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அழகா வரணும். இல்லையா? சோ, அதுக்கு நாங்க முதல்ல அழகா மாறணும். ஓப்பனா சொல்லப்போனா, என்னிலயும் சில சில சேஞ்சஸ் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. சரியா? வெயிட் போட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்னட்டயும் இருக்கு தான். இல்லைன்னு இல்ல. எல்லார்ட்டயும் இருக்கு. ஆனா நாங்க வந்து கொஞ்சமாச்சும் எங்கள்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பிசினஸ் செஞ்ச பிறகும் நாங்க வந்து அப்படியே இருப்போமா இருந்தா, எங்களுக்கும் பிசினஸ் ஓடாது. நாங்களும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க செஞ்சனீங்களா? நீங்க யூஸ் பண்ணினீங்களான்ற விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் கேட்பாங்க. சோ, உங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங்கா வந்து ஒரு க்ளோயிங்கா ஒரு நல்ல ஒரு டோனோட இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு பிராண்ட் பார்ட்னர்ஸும் ரைட்? உங்களோட ஸ்கின் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு ஷைன் பண்ணணும். இது வந்து உண்மைக்குமே பிசினஸுக்காக இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல கதைக்கல. உங்களுக்கு தெரியும் ஆக்டர்ஸ் வந்து உண்மைக்குமே வந்து அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹைட்ரேட்டிங்காவும் இருக்கும். ஒரு மாய்ஸ்சரைசிங்காவும் வந்து இருக்கும். என்ன ரீசன்ன்னு பார்த்தா, அவங்க வெளியில வந்து எந்த ஒரு விஷயங்களையும் வந்து ஃபுல்லா எடுக்கிறதன் மூலமா அப்படி இருக்க மாட்டாங்க. வெளியில அவங்க வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு ஃபேஸ் கிரீம், ஒரு பாடி கிரீம்ஸ யூஸ் பண்றதால மட்டும் அப்படி அழகா வந்துட முடியாது. இன்டேக்கா வந்து எடுப்பாங்க. ஏபிசி ஜூஸ் எடுப்பாங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். எங்கட ஆ மெலனின் அதாவது எங்களோட தோல் நிறங்கள வந்து உண்மைக்குமே அதிகரிக்கிற எங்களோட ஹெல்த்தியா வந்து நாங்க அதிகரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவகேடோ உங்கள்லயும் இருக்கு தானே. சோ அதையும் வந்து இன்டேக்கா எடுப்பாங்க. இந்த பம்கின் சீட்ஸ் ஆயில் வந்து உண்மைக்குமே ஹெல்ப் பண்ணும். அவகேடோ வந்து ஹெல்ப் பண்ணும் உண்மைக்குமே வந்து. ரைட்? இப்படி நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. சோ இன்டேக்காவும் நாங்க எடுக்கணும். என்னதான் எங்கள்ல வந்து வெளித்தோற்றங்கள வந்து நாங்கள் உண்மைக்குமே வெளித்தோற்றத்துக்கு வந்து ட்ரை பண்ணினாலுமே, இன்டேக்கா நாங்க சீனிக் ஆயில் எடுப்போமா இருந்தா எங்களையே நிறைய சேஞ்சஸ் தெரியும். கலர் இம்ப்ரூவ்மென்ட்டும் இருக்கு.
அதையும் தாண்டி சீனிக் ஆயில மட்டும் நாங்க பயன்படுத்திட்டா எங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. நாங்க ஒழுங்கா வந்து தண்ணி குடிக்கணும், ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா டைமுக்கு தூங்கணும். அதோட சரியா சீனிக் ஆயிலையும் சரியான அளவுல எடுக்கணும். எல்லாமே பேலன்ஸ் பண்ணுவோமா இருந்தா தான் அழகா வர முடியும். ஹெல்த்தியா முக்கியமா வந்து வர முடியும். நாங்க சாப்பிடாம ஒரு விஷயத்தையும் எடுக்காம தனியா சீனிக் ஆயில மட்டும் உண்மைக்குமே வந்து இன்டேக் பண்ணி எடுத்துக்கொள்வோமா இருந்தா எங்களால அழகாவோ ஹெல்த்தியாவோ வந்து உண்மைக்குமே வர முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க டீப்பா வந்து லேர்ன் பண்ணி டீப்பா கஸ்டமர்ஸுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்போமா இருந்தா எங்களுக்கு ஆர்டர்ன்றது கன்ஃபார்ம் எங்களோட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பா எவ்ரி கேர்ள்ஸ் வந்து உங்களோட கைகள்ல வந்து சீனி காயில்ஸ் வந்து உண்மைக்குமே எடுத்துக்கொள்றது வந்து பெட்டர்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே. ஆ அடுத்தது வந்து இதுல முக்கியமா வந்து இன்னொரு விஷயத்த வந்து உண்மைக்குமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ரத்த ஓட்டத்த மேம்படுத்துறது. எங்களுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து அதுலயும் சில சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த வந்து ஆ அதாவது ஆ இம்யூனிட்டி எங்களுக்கு காணாது. ரைட்? இம்யூனிட்டி காணாது. மற்றது வந்து நாங்கள் வந்து உண்மைக்குமே வந்து சரியான டைம்ஸ்ல வந்து இந்த சாப்பாடுகள் எடுக்காம இருக்கிறது, இந்த குறைபாடுகள் இருக்கிறதால வந்து உண்மைக்குமே இந்த எங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்காது. சரியான ஒரு சர்க்குலேஷன்ஸ்ல வந்து உண்மைக்குமே வந்து ஓடிக்கொண்டு இருக்காது. நெறைய இஷ்யூஸ் அதனால வந்து பின்விளைவுகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ரத்த ஓட்டத்த உண்மையா நாங்க மேம்படுத்தணும்னு சொல்லி நினைப்பமா இருந்தாலும், கண்டிப்பா வந்து சீனிக் ஆயில் வந்து உண்மைக்குமே ஆ யூஸ் பண்ணலாம். தாராளமா வந்து நீங்க அதையும் கூட ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. ஃபைனலி வந்து உண்மைக்குமே இது சம்மந்தமான ஒரு அவுட்லைன் தான் உண்மைக்குமே உங்களுக்கு வந்து நான் தந்திருக்கேன். இது சம்மந்தமா நெறைய விஷயங்கள கதைக்கலாம். இப்போ கொலஸ்ட்ரால்னு சொல்லிச்சுன்னா, கொலஸ்ட்ரால் 2 டைப்ஸ் இருக்கு. அதுல யாருக்கு எப்படி குடுக்கலாம்? அப்படி நெறைய விஷயங்கள் உண்மைக்குமே கதைக்கலாம். ஆனா, உண்மைக்குமே டைம கருதி இந்த விஷயங்கள வந்து நான் உண்மைக்குமே ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு அவுட்லைன தாரத அ தா இந்த மீட்டிங்ல தாரேன். அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து இது சம்மந்தமான ஒரு டீப்பான ஒரு விஷயங்கள வந்து உண்மைக்குமே என்னால தரக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியணும். எவ்ரி பிராண்ட் பார்ட்னர்ஸ்க்கு தெரியணும். பம்ப்கின் சீட்ஸ்ல வந்து என்ன விஷயங்கள் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மெக்னீசியம் இருக்கு. ரைட்? அடுத்து ஜிங்க் இருக்கு. விட்டமின் இ இருக்கு. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. சரியா? உண்மைக்குமே ஆல்ரெடி வேற வேற ஃபீல்டுல இருந்தவங்களுக்கு வந்து இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் டீப்பா தெரிஞ்சிருக்கும். நியூ மெம்பர்ஸ் இப்பதான் நீங்களும் இந்த பிசினஸ்ல வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறீங்க. இப்பதான் ஒரு ஸ்டார்ட் ஸ்டேஜ்ன்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்கள உண்மைக்குமே லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும். நாங்க சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தெரியும். மெக்னீசியம்ண்டா என்ன, நாகம்ண்டா என்ன, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ண்டா என்ன, ஃபேட்டி ஆசிட்ஸ்ண்டா என்ன, எல்லாமே எங்களோட ஹெல்த்துக்கு வந்து உண்மைக்குமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பம்ப்கின் சீட்ஸ்ல இப்படியான விட்டமின்ஸ், இப்படியான நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஒருத்தவங்க கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். விட்டமின் இ இருக்கு. ஜிங்க் இருக்கு, மெக்னீசியம் இருக்குன்ற விஷயங்கள் உண்மைக்குமே வந்து உங்களுக்கு கிளியரா வந்து தெரியணும். சரியா? ஓகே. பம்ப்கின் சீட்ஸ் சம்மந்தமா இன்றைக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து நீங்க வந்து உண்மைக்குமே லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் உண்மைக்குமே ஹோப் பண்றேன். முக்கியமா உங்களுக்கு தெரியணும் மாரடைப்பு, கொலஸ்ட்ரால், ரத்த ஓட்டம், முடி வளர்ச்சி, மேம்படுத்தப்பட்ட தோல் நிறம் இந்த விஷயங்களுக்கு வந்து நீங்க தாராளமா வந்து எங்களோட சீனிக் ஆயில வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? மற்றது எங்களோட ஸ்கின் டோன் ஆல்ரெடி சொன்னேன். அடுத்தது வந்து இந்த போன் உண்மைக்குமே வந்து எலும்பு வந்து சில பேருக்கு வந்து பலமானதாக வந்து இருக்கிறதில்ல. அத வந்து உண்மைக்குமே வந்து அ எலும்பு ஆரோக்கியம் இல்லாம இருக்குன்னு சொல்லி சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்களுக்கு கூட உண்மைக்குமே வந்து தாராளமா வந்து எங்களோட சீனிக் ஆயில வந்து என்ன செய்யலும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஸோ அ இன்னைக்கு 3 ப்ராடக்ட்ஸ பத்தி உண்மைக்குமே லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க. டவுட்ஸ் இருக்குமா இருந்தா உங்களோட லீடர்ஸ் கிட்ட தாராளமா கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து வெப்சைட்லயும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்களும் தமிழ்லயும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உண்மைக்குமே ஜாயின் பண்ணின எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச். இது சம்பந்தமா வந்து அடுத்தடுத்த ட்ரெய்னிங்ஸ்ல வந்து உண்மைக்குமே சந்திப்பேன். அ இதோட வந்து நான் எண்ட் பண்ணிக்கொள்றேன். தேங்க் யூ ஸோ மச். குட் நைட்.